இப்போ பரங்கிக்காய் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல சாமான் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், 4-5 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். இது பருப்பு கொஞ்சம் வறுப்பட்ட உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய், சீரகம் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் கூட்டுக்கு. பருப்புலாம் வறுப்பட்டுட்டு 2-3 நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துட்டேன், கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டேன். இதை லேசாக சூடு பண்ணினா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கூட்டுக்கு வேக போட்டுடலாம். ஸோ கூட்டில் காய் வேகிறதுக்கு தண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இது வேகட்டும், ஒரு 5 நிமிஷம், சீக்கிரமாக வெந்துடும் பரங்கிக்காய். அதனால் வேகட்டும், வெந்தப்புறம் பார்க்கலாம். இப்போ காய் வெந்துடுச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம், தேவையான உப்பு சேர்த்துடணும். நல்லா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா உப்பு ரொம்ப தாங்காது. ஸோ இது வேகட்டும். ஒரு கரண்டி பருப்பு சேர்த்தா போதும். பருப்பு வேணுங்கிறதுல கொஞ்சமாக சேர்த்தா போதும். வறுத்த சாமான அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுவோம். இது ஒரு 2 கொதி வரட்டும். இது ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிடுவோம். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கி வச்சிடுவோம். இப்போ கொத்தவரங்காய் ஒரு துவரன் மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் போட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துடுவோம். ஏன்னா பெருங்காயம் கொத்தவங்காயம் வேக போடுறதுனால நல்லா, அதனால் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கொத்தவரங்காயம் சேர்த்துடுவோம். கொத்தவரங்காயம் சேர்த்துட்டு தேவையான உப்பையும் போட்டுருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிளறி விட்டுடுங்க. நான் மிளகா வத்தெல்லாம் தாளிக்கல, அதெல்லாம் ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்துட போகிறோம். இதை இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து மூடி வேக வைக்க. நல்லா வேக இதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகா, தேங்காய், பச்சை மிளகாவில் மிளகா வத்தல், கொஞ்சம் சீரகம், தேங்காய் வச்சு நம்ம கொஞ்சம் சதைச்சாப்பில் அரைக்க போகிறோம். ரொம்ப கோஸாக அரைக்க வேண்டாம். இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 பச்சை மிளகா வத்தல் போதும். இருங்க நான் காமிக்கிறேன். 2 மிளகா வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் சீரகமும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டு சதைச்சாப்பில் நம்ம கோஸாக அரைச்சி எடுத்துடுவோம்.
இந்த மாதிரி கோஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் காய் வெந்தப்புறம் நம்ம இதை சேர்த்து நல்லா புரட்டிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு புரட்டி எடுத்துடுவோம். கொத்தவரங்காய் தோரன் ரெடி. ஸோ இப்போ காய் வெந்தெடுத்து நம்ம இந்த அரைச்ச இது சேர்த்துடும் உளுந்து அது எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுறலாம். கொஞ்சம் அடுப்பை பெருசு பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அந்த தண்ணி சத்தமாக போகணும். நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுடுவோம். இப்போ கொத்தவரங்காய் துவரல் ரெடி, கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம். கூட்டுக்கும் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சு. கூட்டு ரெடி. துவரம் பருப்பு இது கொத்தவரங்காய் துவரன் ரெடி. அப்புறம் மிளகு குழம்பு செஞ்சேன். அது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி மெனு கொத்தவரங்காய் துவரன், மிளகு குழம்பு, பரங்கிக்காய் கூட்டு. இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.